dear students, our today's topic is allotropes of sulfur in p block elements 2. See what is allotropes of sulfur. Allotropes அப்படினா என்னது? நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம். அப்படிதானே? பாஸ்பரஸோட allotropes, கார்பனோட allotropes அப்படினு. அதாவது இப்போ பாஸ்பரஸோட allotropes பார்த்தோம்னா பாஸ்பரஸ்ங்கிற எலமெண்ட் ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்ஸ்ல ப்ரெசென்டா இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்? allotropes அப்படின்னு படிச்சோம். ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ், பிளாக் பாஸ்பரஸ் எல்லாமே பாஸ்பரஸால கன்சிஸ்டா இருக்கு. பட் இட் ஹாவ் த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட். அதான் நம்ம என்ன சொல்றோம்? allotropes ஆஃப் பாஸ்பரஸ். அதே மாதிரி allotropes ஆஃப் சல்ஃபர் அப்படிங்கிறது சல்ஃபர்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். allotrope is the phenomenon where is a substance exists in two or more different forms. ஒரே சப்ஸ்டன்ஸ் டூ ஆர் மோர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருந்தா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சல்ஃபரோட allotrope. There are two main different allotropic forms. They are crystalline allotropic forms of sulfur and amorphous allotropic form. இப்போ crystalline அப்படிங்கிறது என்னது? ஒரு ரெகுலர் ஷேப் இருக்கக்கூடியது. நம்ம என்ன சொல்றோம்? சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது. இது ஒரு ரெகுலர் ஷேப்ல இருக்கக்கூடியது நம்ம crystalline அப்படின்னு சொல்றோம். நம்ம சாலிட் ஸ்டேட்லயே படிச்சிருக்கோம். crystalline சாலிட்ஸ்ங்கிறது ரெகுலர் ஷேப். அதே மாதிரி amorphous அப்படிங்கிறது என்னது? irregular ஷேப். irregular ஷேப். அதாவது இந்த ஜெல்லி, ரப்பர் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெகுலரா ஒரு ஷேப் இருக்காது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சல்ஃபர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அமார்ஃபஸ் சல்ஃபர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த கிறிஸ்டலைன் சல்ஃபர்ல again classified into two. They are rhombic sulfur and monoclinic sulfur. The rhombic sulfur is again known as alpha sulfur. இந்த rhombic sulfurனு சொல்லிக்கலாம், இல்ல இதை இன்னொரு நேம் என்னது? ஆல்பா சல்ஃபர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மோனோக்ளினிக் சல்ஃபர். நெக்ஸ்ட் மோனோக்ளினிக் சல்ஃபர்னா பீட்டா சல்ஃபர். இது பீட்டா சல்ஃபர். அதே மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதாவது மோனோக்ளினிக் சல்ஃபர்ங்கிறது நீடில் ஷேப்ல இருக்கக்கூடியது, ஒரு பிரிசம் மாதிரி இருக்கும். அதனால இந்த மோனோக்ளினிக் சல்ஃபருக்கு இன்னொரு நேம் என்னன்னா பிரிஸ்மேட்டிக் சல்ஃபர். இஸ் ஆல்சோ நோன் as பிரிஸ்மேட்டிக் சல்ஃபர். prismatic sulfur. இதே மாதிரி amorphous sulfur பார்த்தோம் அப்படின்னா amorphous sulfur again classified into three. They are plastic sulfur, milk of sulfur and colloidal sulfur. இந்த பிளாஸ்டிக் சல்ஃபருக்கு ஒரு பேர் இருக்கு, காமா சல்ஃபர் அப்படின்னு சொல்லிக்கலாம். பிளாஸ்டிக் சல்ஃபர் இல்லைன்னா காமா சல்ஃபர் அப்படின்னு இன்னொரு நேம் இருக்கு. ரூமிக் சல்ஃபர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஆல்பா சல்ஃபர். அப்புறம் இது ஸ்டேபிள் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர்ல இது ஸ்டேபிளா இருக்கக்கூடியது. இதோட கலர் என்ன அப்படின்னா எல்லோ கலர். இதோட மெல்டிங் பாயிண்ட் 385.8 கெல்வின். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் S8 மாலிகூல். நான் நேரமே சொன்னேன்ல, சல்ஃபர்னால என்ன வரும்? 8 ஆட்டம்ஸ் ஆஃப் சல்ஃபர் கன்சிஸ்ட். அப்போ இது ரோமிக் சல்ஃபர்ங்கிறது S8 மாலிகுலா கன்சிஸ்ட் ஆனது. இது insoluble in water but soluble in organic solvents like carbon disulfide. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்? அதாவது ரோமிக் சல்ஃபர் இந்த மாதிரி இருக்கக்கூடியது, இதோட ஷேப் இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இப்போ இது S8 மாலிகூல் சொல்றோம்ல, அந்த S8 மாலிகூல்ங்கிறது ஒரு பக்கோட் ஷேப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு W மாதிரி அப்படி வரக்கூடியது பக்கோட் ஷேப். எதனால பக்கோட் ஷேப் அப்படிங்கிறதுனா குழந்தை, சின்ன குழந்தை அழும்போது அதோட வாய் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பக்கோட் ஷேப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது ஒவ்வொரு கார்னர்லையும் என்ன போட்டுக்கலாம்? ஒவ்வொரு சல்ஃபர் ஆட்டம் போட்டுக்கலாம். இப்போ டாப்ல ஒரு 5 சல்ஃபர் ஆட்டம், அதே மாதிரி பாட்டத்துல ஒரு 3 சல்ஃபர் ஆட்டம் வரும். இந்த போட்டிருக்கிறது எல்லாமே சல்ஃபர் ஆட்டம். இப்போ சல்ஃபர் ஆட்டம் டோட்டல் 8 சல்ஃபர் ஆட்டம் இருக்கு ரோம்பிக் சல்ஃபர்ல. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சல்ஃபருக்கு இன்னொரு சல்ஃபருக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் ரொம்ப ஸ்டேபிளா இருக்குமா, ஈஸியா பிரேக் ஆகாது, ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதான் ரோம்பிக் சல்ஃபர். நெக்ஸ்ட் மோனோக்ளினிக் சல்ஃபர். இதோட ஷேப் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இன்னொரு நேம் இருக்கு, என்னது? பீட்டா சல்ஃபர் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா பிரிஸ்மேட்டிக் சல்ஃபர். எதனால பிரிஸ்மேட்டிக் சல்ஃபர்னு சொன்னோம்? இதோட ஷேப் நீடலா பிரிசம் மாதிரி இருக்கிறதுனால. இப்போ இந்த மாதிரி ஷேப் தான் ஒரு பிரிசம் மாதிரி இருக்கிறதுனால இந்த மோனோக்ளினிக் சல்ஃபருக்கு பிரிஸ்மேட்டிக் சல்ஃபர் அப்படிங்கிற நேம் இருக்கு. இதோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோன்னா 119 டிகிரி செல்சியஸ். அப்புறம் இது கன்சிஸ்ட் ஆஃப் S8. ரோம்பிக் சல்ஃபர்ல S8 மாலிகூல்ஸ் இருக்கு.
ஆனா மோனோக்ளினிக் சல்ஃபர்ல S8 மாலிகூல்ஸ் இருக்கு, சம் ஆஃப் H6 மாலிகூல்ஸ் இருக்கு. ரெண்டுமே கொஞ்சம் மிக்சிங் ஆன ஒரு ப்ராடக்ட் தான் என்னது மோனோக்ளினிக் சல்ஃபர் அப்படிங்கிறது. இப்போ S8 மாலிகூல்ஸ் என்ன ஃபார்ம் அப்படின்னா சேர் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. S8 மாலிகூல்ஸ் நம்ம பக்கவாட் ஷேப் பார்த்தோம். அப்புறம் S6 மாலிகூல்ஸ் என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ஒரு சேர் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சேர் ஃபார்ம் எப்படி வருது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு சேர் ஃபார்ம் பண்றது என்னது S8 மாலிகூல்ஸ். இப்போ இதுல ஒவ்வொரு கார்னர்லையும் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 இதெல்லாமே சல்ஃபர். டோட்டல் 6 சல்ஃபர் ஆட்டம் இருக்கு. இதை என்ன சொல்லுவோம் சேர் ஃபார்ம். சேர் மாதிரி இருக்கிறதுனால சேர் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர் அப்படின்னு சொல்றோம். இப்போ S8 S6 மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் என்னது மோனோக்ளினிக் சல்ஃபர். நெக்ஸ்ட் ரோம்பிக் சல்ஃபர்ல இருந்து மோனோக்ளினிக் சல்ஃபர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரோம்பிக் சல்ஃபரை அதாவது 96 டிகிரி அண்ட் எபோவ்க்கு ஹீட் பண்ணும்போது நமக்கு அதுல இருந்து மோனோக்ளினிக் சல்ஃபர் கிடைக்குது. ஸோ ரோம்பிக் சல்ஃபர் எடுத்து ரோம்பிக் சல்ஃபர் when heated up to 96 degree Celsius. அதாவது 96 டிகிரி வரைக்கும் இது ரோம்பிக் சல்ஃபரா தான் இருக்கும். இப்போ 96 and above அந்த டிகிரிக்கு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா it becomes the monoclinic sulfur. monoclinic sulfur. இப்போ இந்த மோனோக்ளினிக் சல்ஃபரா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப கூல் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. 96க்கு எபோவ்ல மோனோக்ளினிக்கா மாறுது. இப்போ இது ஒரு இன்டர் கன்வர்ஷன். அதாவது மோனோக்ளினிக் சல்ஃபரை எகைன் நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னா 96க்கு பிலோவா இதை கூல் பண்ணோம் அப்படின்னா திரும்ப இது என்னதான் மாறும் ரோம்பிக் சல்ஃபரா மாறும். அப்போ இந்த டெம்பரேச்சர் அதாவது 96 டிகிரிங்கிறது ரோம்பிக்ல இருந்து மோனோக்ளினிக்கு கன்வெர்ட் ஆகக்கூடியது. அதாவது 96 கீழே வரும்போது கூல் பண்ணும்போது இது ரோம்பிக்கா மாறும். ரோம்பிக் சல்ஃபரை 96 எபோவ்க்கு ஹீட் பண்ணும்போது மோனோக்ளினிக்கா மாறும். ஸோ இது 96 டிகிரி செல்சியஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிரான்சிஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம். டிரான்சிட் ஆகக்கூடியது டிரான்சிஷன் டெம்பரேச்சர். எவ்வளவு டிரான்சிஷன் டெம்பரேச்சர்ங்கிறது 96 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் சல்ஃபர்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது ரோம்பிக் சல்ஃபரை நம்ம 96 டிகிரி ஹீட் பண்ணும்போது என்ன சொன்னோம் மோனோக்ளினிக் சல்ஃபர் கிடைக்குது அப்படின்னு சொன்னோம். ரோம்பிக் சல்ஃபர் எடுத்து நம்ம 96 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் மோனோக்ளினிக் சல்ஃபர். மோனோக்ளினிக் சல்ஃபரை நம்ம ஃபர்தரா ஹீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 119 டிகிரி செல்சியஸ் வரும்போது இட் ஸ்டார்ட் டு மெல்ட். இது என்ன ஆக தொடங்கும்னா மெல்ட் சாலிடா இருக்கக்கூடியது 190 டிகிரி செல்சியஸ் வரும்போது இது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே 140 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இது என்ன ஆகும்னா ஒரு எல்லோ மொபைல் லிக்விடா மாறும். எல்லோ கலர்ல மூவிங் ஆகக்கூடிய ஒரு லிக்விட் எல்லோ மொபைல் லிக்விட். இந்த லிக்விட் எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா கோல்டு வாட்டர்ல ஆட் பண்றோம். கோல்டு வாட்டர்ல ஆட் பண்ணும்போது இதுல ஒரு எல்லோ ரப்பரி ரிப்பன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ரிப்பன் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடியது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல என்ன இருக்கும்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஃபிளெக்சிபிளா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்போ இந்த எல்லோ ரப்பரி ரிப்பனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிளாஸ்டிக் சல்ஃபர் அப்படின்னு சொல்றோம். எல்லோ ரப்பரி ரிப்பன் இஸ் நோன் அஸ் பிளாஸ்டிக் சல்ஃபர். இன்னொரு நேம் படிச்சோம் என்னது காமா சல்ஃபர் அப்படின்னு கூட சொல்லலாம். பிளாஸ்டிக் சல்ஃபர் ஆர் காமா சல்ஃபர். இப்போ இது ரப்பரி ரிப்பனா இருக்கும்போது சாஃப்ட் அண்ட் ஃபிளெக்சிபிள் சொல்லுவோம். இது நம்ம ஃபர்தரா கூல் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. நல்ல கோல்டு வாட்டர்ல இது ரொம்ப நேரம் அப்படியே கூல் பண்ணிட்டே இருந்தோம்னா இட் பிகம்ஸ் ஹார்ட். ரொம்ப ஹார்டா மாறும். ரொம்ப ஹார்டா ஆகும்போது திரும்ப இது என்ன ஆகும்னா ரோம்பிக் சல்ஃபரா கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா சல்ஃபர் எக்ஸிஸ்ட் இன் லிக்விட் அண்ட் கேஷியஸ் ஸ்டேட். அதாவது நம்ம 140 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணும்போது எல்லா மொபைல் லிக்விடா ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவோம். இது ஃபர்தரா நம்ம ஹீட் பண்ணோம்னு வைங்க இட் பிகம்ஸ் த வேப்பர் ஸ்டேட். அந்த வேப்பர் ஸ்டேட்ல மாறக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம்னா லாம்டா சல்ஃபர் அப்படின்னு சொல்றோம். வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறக்கூடிய சல்ஃபர் இஸ் நோன் அஸ் லாம்டா சல்ஃபர்.
இந்த சல்ஃபர்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா 90% of this lambda sulfur consists of 90% of S8 S7 sorry S7 S6 molecules and a small amount of 90% S8 S7 S6 molecules இருக்குன்னா பேலன்ஸ் எவ்வளவு 10%. இப்போ 10% ஆஃப் என்னது இருக்கு S2 S3 S4 S5 molecules இதில் கன்சிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த லாம்டா சல்ஃபர்ல கன்சிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இதுதான் நம்மளுடைய allotropic forms of sulfur. I hope you all understand this. Thank you.